பாத் ஆஃப் த வேர்ல்ட் எபிசோடு 10. ஏசா சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்தான். ஈசாக்கு 40 வயதில் ரெபெக்கா என்ற பெண்ணை திருமணம் செய்தான். ரெபெக்கா பதானராம் தேசத்திலிருந்து வந்த பெத்துவேலின் மகள். ஆனால் ரெபெக்காவுக்கு பிள்ளை இல்ல. ஈசாக்கு தேவனிடம் ஜெபம் செய்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ரெபெக்கா கர்ப்பமாகினாள். ஆனா அவளுடைய வயிற்றில் இருக்கும் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டிருந்தார்கள். அதனால் அவள் பயந்து தேவனிடம் சென்று விசாரித்தாள். கர்த்தர் சொன்னார், உன் வயிற்றில் 2 ஜாதிகள் இருக்கின்றன. அவர்கள் 2 தனி ஜனங்களாக பிரிவார்கள். பெரியவன் சிறியவனுக்கு பணிந்து வாழ்வான். பிரசவ நேரம் வந்ததும் முதலில் வெளிவந்த பையன் சிவப்பாகவும் முடி நிறைந்தவனாகவும் இருந்தான். அவனுக்கு ஏசா என்ற பெயர் வைத்தார்கள். அவனுக்கு பின்பு வந்த பையன் ஏசாவின் காலை பிடித்து கொண்டு வந்தான். அவனுக்கு யாக்கோபு என்ற பெயர் வைத்தார்கள். அப்போது ஈசாக்குக்கு 60 வயது. பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஏசா வேட்டையில் வல்லவன். யாக்கோபு அமைதியானவன், கூடாரத்தில் இருப்பவன். ஏசாவை ஈசாக்கு விரும்பினான், ஏனெனில் அவன் கொண்டு வரும் வேட்டை உணவை விரும்பினான். ஆனால் ரெபெக்கா யாக்கோபை நேசித்தாள். ஒரு நாள் ஏசா வேட்டையிலிருந்து மிகவும் பசியாக வந்தான். அப்பொழுது யாக்கோபு ஒரு சிவப்பான குழம்பு சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா சொன்னான், அந்த கூழ் கொஞ்சம் தா, எனக்கு பசிக்குது. யாக்கோபு பதிலாக சொன்னான், உன் சேஷ்ட புத்திரபாகத்தை எனக்கு விற்று போடு. ஏசா சொல்லினான், நான் சாக போறேன், அந்த உரிமை எனக்கு என்ன பயன்? யாக்கோபு சொன்னான், இப்பவே எனக்கு உறுதிமொழி கொடு. ஏசா ஒத்துக்கொண்டு தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்றுவிட்டான். அதற்கு பிறகு யாக்கோபு அவனுக்கு அப்பமும் கூழும் கொடுத்தான். ஏசா சாப்பிட்டான், குடித்தான், எழுந்து சென்றான். இவ்விதமாக ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாடம் 1. ஒரே ஒரு உணவுக்காக வாழ்நாள் ஆசீர்வாதத்தை இழந்தவன் ஏசா. தேவனுடைய கொடைகளை நாம் எப்போதும் மதிக்க வேண்டும். டு பி கண்டினியூட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.